ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார் ஃபார் சேல் சிமுலேட்டரோட பார்ட் என்ன பார்ட் இது பார்ட் 14 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட அனைத்து பார்ட்டையும் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி பில் இருக்குது தம்பி, போப்போ நகர் பண்ணி பில் அதுக்குள்ளே தான் வந்துருச்சு. தம்பி பில் எடு, எவ்வளோ கட்டணும்? ஓகே, கட்டியாச்சு பில்லு. சூப்பர். இப்போதைக்கு நம்மள்கிட்ட ஜஸ்ட்டு 14 லட்சம் இருக்குது. நீ அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்துடுவேன். ஓகே, ஏன்னா அந்த பக்கம் இது ஆக்சிலேட்டர் இதெல்லாம் இருக்கிற ஒருக்கா நல்லா அந்த பக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு மெயில் என்னடா இன்றைக்கி என்ன பேசுறது தெரியாமல் ஏதோ பேசுகிறேன். இன்றைக்கி மார்க்கெட்டும் இல்லை, ஆக்ஷனும் இல்லை. ஓகே, மார்க்கெட்டும் இல்லை, ஆக்ஷனும் இல்லை. நமக்கு ஆக்ஷன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எப்போவுமே நம்ம மார்க்கெட்டில் தான் ஃபோக்கஸ் வச்சுருப்போம். ஏன்னா ஆக்ஷன் பற்றி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஓகே, நச்சுன்னு ஒரு இடி கார் எடுத்தோமா சும்மா நேராக ஓட்டினோமா அப்படிலாம் ஓட்ட மாட்டோம். கார் எடுத்தோமா விட்டு சொருகணுமா, பேக்கில் ஒரு இடி ஃப்ரண்ட்டில் ஒரு இடி, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டு இல்லை. இன்றைக்கி அப்போ என்ன பண்ண போகிறீங்க ப்ரோ அப்படின்னா எனக்கே தெரியல. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஓகே, என்னடா அது செல்லிங் கார் போட்டிருக்குன்னா என்ன இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் நான் பார்த்தேன் பச்சை கலர் கார் செல்லிங் நிற்கிது. கடையை ஓப்பன் பண்ணிடுவோம். என்னடா இன்றைக்கி ஆரம்ப வீடியோவிலேருந்து சும்மா சூப்பராக வளரிட்டுருக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஜஸ்ட்டு 16 lakhs தான் இருக்குது. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னா எனக்கே தெரியல. ஆனால் மிடில் 36 லட்சம் கிட்டே இருந்துச்சு. ஓகே, விட்டு சோர்வியாச்சு. நான் கூட நினச்சேன் என்னடா பேக்கில் வர முடியாதான்ட்டு. ஓகே, இப்போதைக்கு நம்மள்ட்ட 2 கலெக்ஷன் கார் இருக்குது. ஓ, சூப்பராக வேறு இருக்குதா. ஓகே, ஒன்று ஆடி, இன்னொன்று இவன் பேர் ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி வரேன். பேர் நம்ம வருமே, ஐயோ மறந்துட்டு. அது அந்த கார் தான். பென்ஸ் நெகட்டிவ் ஸ்கூப்பும் ஆடியும் நம்ம கலெக்ஷனில் வச்சுருக்குறோம். இன்னொரு 2-3 ஆடி வந்துச்சுன்னா ஆடி கலெக்ஷனெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு போயிடுவேன். இன்னும் 3-4 பென்ஸ் வந்துச்சு, நெகட்டிவ் ஸ்கூப் வந்துச்சுனாலும் அதையும் ரத்து பண்ணிடலாம். ஓகே, ஒரே பச்சை கலராக இன்றைக்கி நிறுத்தலாம். ஓகே, பச்சை கலர் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் கார் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும் தான் இதாக இருக்குது. ஓகே, நமக்கு அந்த இது சொல்கிறது எந்த மெட்டாலிக்கும் வேணாம், ஒன்று வேணாம். ஓகே வாங்க நம்ம போவோமா. அப்படியே ஒரு ரிவர்ஸ் கியரை போட்டிங்கன்னா இந்தமாரி மெசேஜ் வந்துச்சுன்னா இப்படி தள்ளி விட்டுருங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம போகலாமா. நேரத்தில் கண்ட்ரோலில் என்ன வரமாட்டேங்குது. அப்படி திருப்பு அப்படி கரெக்டாக போகிறோம் பார்த்தீங்களே. அப்படி போயிட்டு ஒரு ரிப்பேரிங்கை விட்டு, தம்பி ரிப்பேர் என்னப்பா? கார் இஸ் நோ ப்ராப்ளம், தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆஃப் கார். தெரியுண்டா தம்பி, தெரியும். ஏன் இப்போ டக்குன்னு கார் எடுத்தேன்னா இவன் திடீர்னு ஏதோ கோல்மால் வேலை பார்ப்பான். அதான் இப்போ தெரிஞ்சிட்டாராமா துரை, அப்படியே தெரிஞ்சிட்டாராமா. ஓகே, கஸ்டமர் ஆஃபீஸ் வாங்க நம்ம போகலாம். போடுக்கண்ணா என்ன நீயே. ஓகே, கொஞ்சம் உள்ளே நிறுத்திக்கலாம், அப்போ தான் இவன் தொடச்சி வைப்போம். ஓகே, நம்ம இதுக்கும் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா. ஓகே, எங்கே தம்பி இது பேச்சு வாப்பாடி. இந்த கார் தான் கடைசியில் இருக்குதா. அதில் அந்த கார்னு போட்டிருப்பேன். வழக்கம் போல் டப்பாக்குன்னு நமக்கு விட்டு ரேட்டுக்கு போட்டோம்னா ஒரு 3 லட்சம் வைப்போம். ஓகே, வாடா டே 300 கரெக்ட். அவ்வளோதான். சேலில் நம்மள்கிட்ட 2 கார் இருக்குது. வாங்க நம்ம இவர்கிட்ட பேசுவோம். தம்பி கூலர் போட்டு வந்திருக்கீங்க, ஸ்வெட்டர் போட்டு வந்திருக்கீங்க, இங்கே எங்கே உங்களுக்கு பனியாக இருக்குது? என்ன இருந்தாலும் நம்ம உங்களை கஷ்டப்பட்டுருக்கோம். ஓகே, 4,50,000 ஒரே டீலு. போடுறாடி. ஐயோ எவ்வளோ போட்டேங்க. வாடாடி 45,000 இல்லைடா. ஐயோ நல்ல கஸ்டமர்.
2,00,000 கார் 4 லட்சத்துக்கு கேட்டான், கொடுத்துருக்கலாம். சரி விடுங்க, நம்ம இவர்கிட்ட பேரம் பேசி இருப்போம். தம்பி எவ்வளோப்பா சொல்கிறீங்க நீங்கள்? சூப்பர், அவனோட சூப்பர் கஸ்டமர். 4,36 கேட்குறான். அவன்கிட்ட ஒரே ரேட்டு. தம்பி இங்கே பாருப்பா, 4,75,000 தான் ஒரே ப்ரைஸு. வாயை மூட்டு நீ வாங்கிக்க. நான் உன்கிட்ட எதுவுமே பேரம் பேச மாட்டேன். அவ்வளோதான். வாங்கிட்டானா தம்பி? சூப்பராக செல் பண்ணணும். ஓகே, நம்ம வாங்க, நம்ம இப்போ கண்டெய்னருக்கு போகலாம். எது எப்படியோ இன்றைக்கி கேம் கொஞ்சம் லேக் ஆகாமல் போகுது, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இந்த கார் நம்ம கேஸ் ஸ்டேஷன்கிட்ட விட்டுட்டு அப்படி அங்கேருந்து நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போகலாம். வாங்க, நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம தூங்க போகிறோம். ஓகே, ஒரு வழியாக 3,70,078 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். நம்ம ரவுண்டாக ஒரு 3,70,000 முடிச்சுமோ. 1,00,000 என்ன சம்பாதிச்சேன்னு தெரில. ஓகே, ஃபைனலி அவங்க மார்க்கெட் கொடுத்துட்டாங்க. டே கர்மம் முடித்தவனுங்களா? எப்பயே ஏன்டா ட்ராப் ஆகுறீங்க? இப்போ தான்டா சொன்னேன் சூப்பராக போய்கிட்டு இருக்குதுன்னு. சரி எங்கடா பால்கனிக்கு போகிறான் டே இருறாடி சூப்பா. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட்டுக்கு போவோம். ஓகே, இன்றைக்கி என்னென்ன கார் இருக்குது அப்படின்னு ஒருட்டு பார்த்துருவோமா கைஸ்? ஓகே, போச்சு சூப்பராக அந்த கார் இந்த காரு, அப்புறம் முண்டாசப்பட்டி கார் இருக்குது, அம்பாசிடரு. ஓகே, இது பார்க்கறதுக்கு நெகட்டிவ் சும்மா தான் இருக்குது. ஓகே, இதை வாங்கிட வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம போர்ச்சு அந்த முண்டாசப்பட்டி அம்பாசிடர் காரு அத்தைக்கு வாங்க போகிறோம். ஏன்னா மற்றபடி எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி அந்த காரை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்குறதே இல்லை. ஓகே வாங்க, நம்ம இந்த கார்கிட்ட போய் கேட்போம். தம்பி பின்னாடி இருக்காப்புல. அக்கா எவ்வளோக்கா சொல்கிறீங்க ரேட்டு? 86,000 கட்டுப்படியாகாத ஒரு ப்ரைஸ். ஒரே ரேட் 75,000. வாய் மூட்டு கொடுத்துருங்க காரை நீங்கள். எங்கிட்ட டேமேஜ் எல்லாம் இருக்குதுக்கா. ஓகே கொடுத்துட்டாங்க. ஓகே செக் பண்ணிப்போமா? டேமேஜ் மட்டும் தான் இருக்குது, பெயிண்ட்டு கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம இந்த காரை எடுத்து முன்னாடி நிப்பாட்டிடுவோம். ஓகே வாங்க, நம்ம போர்ச்சு விற்கலாம். சரி போர்ச்சு வாங்கலாம். எவ்வளோப்பா தம்பி சொல்கிறீங்க நீங்கள்? 2,35,000. நம்ம ரவுண்டாக 2,00,000க்கு முடிச்சுக்கலாம். தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேடா, 2,00,000க்கு வந்துடுறா தம்பி. அவ்வளோதான்டா ரேட்டு. அவ்வளோதான் வந்துட்டானா? இப்போ நம்ம அந்த முண்டாசுப்பட்டி கார் வாங்குவோமா? அம்பாசிடரு காரு வாங்குகிறேன். ஓகே, என் வந்துட்டு எவ்வளோ சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 29,000 தான் சொல்கிறான். நம்ம இதை நம்ம பிடிச்ச காரனால 30,000க்கு வாங்கிடுவான். வாங்க நம்ம அந்த காரை வாங்குவோம். அவனை என்ன பண்ணி நான் 29,000 கேட்குறேன், நீ என்னடா 30,000 கொடுக்குற? ஓகே இந்த காரை இப்போ பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கார் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த காரோட இன்டர் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்சி கேவலமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, 30,000க்கு இந்த காரை வாங்கிட்டேன். கார் பார்க்க வெளில சூப்பராக இருந்தாலும் இதுவே ஒரு டொக்கு கார் தான். பார்க்க கிராணி வீட்டில் இருக்கிற மிச்சம் மீதி ஃபயர் பார்ட்ஸ்லாம் எடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது இந்த காரு. ஓகே வாங்க, இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லணுன்னா, இது நீங்கள் என்ன தான் ரேஸ் கொடுத்தாலும் முக்கி போனாலும் 3 நிமிஷத்துக்கு மேலே, சரி 3 கிலோமீட்டருக்கு மேலே போகாது. ரொம்ப இடிச்சிங்கன்னா அது கூட போகாது. ஓகே, இதுக்கு மேலே இந்த கார் பற்றி சொல்ல பாயிண்ட்ஸ் இல்லாத காரணத்தினால் அவ்வளோதான் இந்த டொக்கு கார் பற்றி முடிச்சு. நன்றி வணக்கம். மேலும் ஒரு முக்கியமான தகவல், இதுதான் நம்மளோட பர்சனல் காருங்க. ஓகே, ஏன்னா இந்த கார் சும்மா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுனாலும் டொக்காராக இருக்குது. இது வரைக்கும் நம்மளோட சூப்பரான காரெல்லாம் சூப்பராக நம்ம பர்சனலில் வச்சுருக்கும் போது ஒரு டொக்கு காரை நம்ம பர்சனலில் வச்சுக்க வேண்டியது தானே கைஸ். என்ன நான் சொல்கிறது? ஓகே, இனிமேல் தான் நம்மளோட பர்சனல் கார். ஓகே, தற்போது இந்த காரை இங்கேயே நிறுத்தி விட்டேன். கஸ்டமர் ஒரு ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க. ஓகே, இந்த காருக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிறது எனக்கே தெரில. ஆனால் இது நம்மளோட 9th கார். ஓகே, இன்னும் ஒரு கார் சேர்ந்தவுடனே இந்த கார்ஸ் எல்லாம் நம்ம வித்துற வேண்டியதாங்க. எப்படி சொல்லியிருப்பேன், 15வது பார்ட்டில் வித்துடலான்னு சொன்ன மாதிரியே இது ஒரு 14வது பார்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே இருங்க, நமக்கு கஸ்டமர் வந்துட்டாங்க, நம்ம போய் அவங்ககிட்ட பேரம் பேசுவோம். என்ன சொல்கிறீங்க? இந்த காரை நான் 30,000க்கு போட்டிருக்கேண்ணா. ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் இந்த காரை நான் வாங்கிக்கிறேன். எனக்கு தானே பிரச்சனை, உங்களுக்கெல்லாம் கார் விற்க முடியாது. 30,000 ஹோல்சேல் கைஸ். இங்கே நம்ம சேலை எடுத்துகிட்டு மீண்டும் நம்ம ஒரு 3 லட்சத்துக்கு போட சொன்ன 30,000க்கு போட்டு வச்சுருக்கேன் நான். என்ன பண்ணுறது? என்னம்மா காருக்குள்ளே புகுந்து போகிறேன்? என்ன கைஸ் பண்ணுறது? டேய் 3 லட்சத்துக்கு போட சொல்ல 30,000க்கு போட்டு வச்சுருக்கேன் கைஸ் நான். ஓகே இப்போ வாங்க பார்க்கலாம், டக்குன்னு வாங்க. அப்புறம் நான் பக்கம் போன வாட்டி வந்தீங்கன்னா அவ்வளோத்தான் உங்களை. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு
நம்மளோட போர்ச் எடுத்துப்போம். போர்ச்சில் அப்படியே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்ப்போமா? தம்பி போர்ச்ச, என்னப்பா பிரச்சனை இருக்குது உனக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் அப்படியே செல் பண்ணுவேனே. உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அப்படியே செல் பண்ணிடுவேனே. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த போர்ச்சை செல் பண்ணலாமா? ஓகே கைஸ், ஓகே நம்ம இப்போ செல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இங்கே கீழே கார் தான். கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு நம்ம பை பண்ணோம். ஓகே, வழக்கம் போல் ஏதோ ஒரு பேரை கொடுக்குறோம். இப்போ இந்த 2 லட்ச ரூபா காரை நம்ம ஒரு 5 லட்சத்துக்கு செல் பண்ண போகிறோம். ஓகே, செல் பண்ணியாச்சு. சரி விற்கல, போட்டிருக்கோம். ஓகே, இந்த மேடம்கிட்ட பார்ப்போம். மேடம், நாங்கள் ஒரு 3 லட்சத்துக்கு கார் செல் பண்ணியிருக்கோம். சரி போட்டிருக்கோம். நீங்கள் 1 லட்சத்துக்கு மேலே கேட்டால் பரவாயில்ல, 90,000 கேட்குறீங்க. ஓகே, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், 1 லட்சம் ரவுண்டாக போட்டுப்போம். ஓகேவா கைஸ்? ஓகேவா கைஸ்? இல்லை ஓகேவா மேடம்? ஓகே, அவ்வளோதான், எடுத்துகிட்டு போங்க. ஃபைனலி எப்படியோ 55,000 காரை நான் 2 லட்சத்துக்கு அப்படி தள்ளி விட்டேன். ஓகே, இவன் வரான். டி உன்னெல்லாம் கடப்பக்கமே எவ்வளோ வர, இவன் கேட்கறது எப்படி நம்ம கேட்பான்? இவன் கேட்குறது கொடுக்கவும் முடியாது, கொடுக்காம இருக்கவும் முடியாது, அந்த மாதிரி கேட்பானே. எங்கே பாருங்க, வருவோம் போய் கேட்குறது மட்டும் பாருங்களேன். 2,18,000. இப்போது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இந்த 2 ரூபாய்க்கு இந்த மாதிரி 2 ரூபாய்க்கு குச்சி மீட்டை தருவாங்க. சப்பிக்கினே வீட்டு இப்போது 2,50,000 வாங்க இஷ்டம் இருந்தால் வாங்கினா அப்படியே கிளம்புடா. வாங்கிட்டாங்க. இவர்கிட்ட கேட்டிருக்கலாமோ? சரி விடுங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த காருக்கு என்ன கொடுக்குறதுன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, நம்ம போகிறோம், இப்படி போய் முட்டுறோம். அது மேலே என்ன கலர் இருக்குதுன்னு பார்ப்போமா? ஓகே, வாங்க போய் பார்ப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆரஞ்சு கலரில் இந்த வண்டிக்கு நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். இதில் ஆரஞ்சு இருக்குதா? இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எங்க ஓகே ஓகே, ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது. நம்ம அடிச்சுடுப்பா டே, அடிச்சுட்றா டே. கிட்டாலிக்கெல்லாம் வேணாம் கைஸ், இப்படியே இருக்கட்டும் இந்த காரு. ஓகே, இப்போ இந்த காரை நாங்கள் அற்புதமாக அதை நிறுத்திட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, சூப்பராக நிறுத்திட்டோம் கைஸ், அற்புதமாக ஃபென்டாஸ்டிக்காக அனைத்து விதமான காரையும் நிறுத்திட்டோம். இனி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மூச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக பேசி நானே இப்போ தான் டியூனிங் பண்ணலான்னு வரேன். ஏட்டா விதி 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 அப்படி இருக்குது. ஸோ நானும் நினச்சாலும் இந்த காருக்கு டியூனிங் பண்ண மாட்டோம் போல் இந்த ஜென்மத்தில். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் பிளே வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது சந்தோஷ். லவ் யூ ஒன், டாட்டா, பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் சேட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, 45,000 தான் சம்பாதிச்சிருக்கிறோம். 3,05,000 செலவு பண்ணி 3,50,000 மீட் எடுத்துருக்கோம். ஓகே, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பாய்.